வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வாழ்க தமிழ் சேனலில் பார்க்க போகிறது வெஜ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவும் நார்மலாக சுடுற ஒரு தோசை மாவு தான். அதை நீங்கள் தோசை மாவு ஊற்றிக்கோங்க. இது ஆனால் கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம், ஏன்னா ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மொத்தமாக எப்பயும் ரோஸ்ட்டாக ஊற்றுவோம், அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சிடணும். ஏன்னா உடனே டக்கு டக்குன்னு போட்டுருனால ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தோசை ஊற்றணும். நான் பக்கத்துலேயே ஆயிலில் கொஞ்சம் வெங்காயமும் பீன்ஸும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். லேசாக வதக்கினா போதும். ஸோ அந்த பீன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கோங்க. திருவின கேரட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பொடி, அந்த இட்லி பொடி லேசாக அப்படி ஒரு தூவிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்ணாடி லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் வேக வச்சு போடலாம். இல்லைனா பன்னீர் நல்லா மசிச்சுட்டு வேக வச்சு அதையும் போடலாம். ஸோ எது வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். அழகாக ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.